வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. இப்போ நம்ம மல்லி என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களும் ஒரு பக்கம் விஜய் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சமாதானம் படுத்த ஆரம்பிக்கிறார். விஜய் சமாதானம் ஆகிற மாதிரியே தெரியல. விஜய் வீட்லேயும் சரி ஹாஸ்பிட்டலும் சரி தூங்கின்னு இருக்காரு. அந்த சமயத்தில் தான் போய் நம்ம மல்லி இருக்காங்கல்ல, அவங்களோட பாசத்தை அவங்க எடுத்து சொல்ல பார்க்குறாங்க. எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க. வயிற்றுல கை வச்சு இது உங்கள் குழந்தை விஜய், எதனா பேசுங்க விஜய் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. விஜய் தூக்கத்தில் இருக்கிறதுனால எதுவுமே பேசலை. அதே சமயத்தில் ராஜேஸ்வரி ஒரு பக்கம் வெளியே நின்று எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுருக்கா. என்னம்மா மல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல, வயிற்றுல குழந்தை இருக்க போல, கட்டின புருஷங்கிட்ட வயிற்றுல குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாமல் ஒரு பக்கம் தவிச்சுன்னு இருக்கே. அந்த வாழ்க்கை உங்களுக்கு எவ்வளோ பெரிய கொடுமை தெரியுமா? அதை நான் பார்க்கும்போது எனக்கு அப்படியே மனசுக்குள்ள ஆனந்தமாக ரக்க கட்டி பறக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆணவத்தோடையும் அகங்காரத்தோடையும் பேசின்னு இருக்காங்க நம்ம ராஜேஸ்வரி. இதோ பார் ராஜேஸ்வரி, உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை, நானும் எதுவும் பேசக்கூடாதுன்னு இருக்கேன், என்ன தேவையில்லாமல் பேச வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக பேசுகிறாங்க நம்ம மல்லி. உடனே பார்க்கணுமே, அப்படிதானே பேசுகிறேன், அது மட்டும் இல்லாமல் நீ எப்படி அந்த குழந்தைய பெற்றெடுக்கிற அப்படின்ற விஷயத்தையும் நான் பார்க்க தான் போகிறேன். அப்படி நீ குழந்தைய பெற்றெடுத்தாலும் இந்த வீட்டில் இல்லை, எங்கேயான தெருவோரத்தில் நீ தன்னந்தனியாக விஜய் விட்டு தான் போய் பெற்றெடுப்பேன். அதுக்கான வழி என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி பேச ஆரம்பிக்கிறான். ராஜேஸ்வரி இதெல்லாம் தேவையில்லாமல் பண்ணிருக்கேன் அப்படி தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட பேசின டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, ஃபர்ஸ்ட் நான் போய் என் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி கார் எடுத்துன்னு வெளியே போகிறாங்க. கதிரேசனுக்கு ஆல்ரெடி ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. அந்த இடத்துக்கு கதிரேசன் வந்துடுறாரு. கதிரேசன்கிட்ட போய் பேசின்னு இருக்காங்க. நிஷாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறா. உங்கள் வெண்பா இனிமேல் அந்த வீட்டில் இருக்க முடியாது, அவளோட ராஜ்யம் அவ்வளோதான். இந்த மல்லி இருக்காலையா, வயிற்றுல குழந்தை இருக்கு, அந்த குழந்தை தான் இனிமேல் உங்களுக்கும் புள்ள, வெண்பா இல்லைன்னா என் வயிற்றுல குழந்தை இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசினு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வீடியோ எடுத்து அதை எட்டு போயிட்டு நம்ம கதிரேசன் காட்ட. கதிரேசனும் கோவம் வந்துட்டு ஒரு பக்கம், இந்த மல்லியை நான் நம்பினா பார்த்து எனக்கு லாஸ்ட்டில் எப்படி நான் அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அதனால் இதுக்கே நம்பக்கூடாதுன்றது வீட்டில் சேர்த்ததே தப்பு. இதுக்கு தான் என் பொண்ணு நிஷா வந்தால் கரெக்டாக அவள் அக்கா குழந்தையும் தான் குழந்தைய தூக்கி வச்சுன்னு சும்மா கொஞ்சம் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்திருப்பா. ஆனால் எல்லாமே ஒரு பக்கம் போயிடுச்சு இல்லை, காத்தோட கரைஞ்சிருச்சு இல்லை. இதுக்கு மேலே சும்மா விடக்கூடாது, விஜய் கிட்ட நான் பேசி ஆகணும், அவனுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோன் பண்ணுறது அது பண்ணுறது காரியத்தை கருத்துல அதை நேராக போயிட்டு அழகாக பேசி அழகாக ஸ்மூத்தாக மல்லியை எப்படி இந்த வீட்டை விட்டு துரத்தணுமோ அதை துரத்தி விட்டுறணும். அதை விட்டு மொக்கையா நாளைக்கு பேசுகிறேன், நாளைக்கு பேசுகிறேன், இதெல்லாம் எதுக்கு சொல்லு, இதெல்லாம் தேவையில்லாத வேலை, இந்த வேலை இனிமேல் நீங்கள் வச்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றின்னு இருக்காங்க. இப்போ என்னடா பண்ணுறது, இதுக்கு வேறு வழியே இல்லையா, இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது, வழி இருக்குது. அதுக்கான நேரம் அதுக்கான காலம் எல்லாமே ஒரு பக்கம் நம்மளை தேடி வர நேரத்தில் நாம் ஒரு பக்கம் அடிச்சாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ என்ன தான் பண்ணுறது, எனக்கே ஒரு பக்கம் தலையில் பேட் கிடைக்குது அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. என்னங்க பண்ணுறது, இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாமே வந்தாச்சு. இப்போ நம்ம மல்லி அதை பற்றியெல்லாம் பெருசாக எடுத்துக்கல. என்ன வேணால் பேசுங்க, விஜய் நம்ப மாட்டார், விஜய் பற்றி எனக்கு நல்லா தெரியும், நான் என் வழியில் நான் போகிறேன், என் வெண்பாவை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி தன்னந்தனியாக போகிறாங்க. போய் பார்த்தா நம்ம வெண்பா உள்ளே இருக்காங்க. அந்த குழந்தைகளெல்லாம் வாங்குறது சொல்லியிருந்தார்ல, அவர் வராரு. வந்து வாயில் இருக்கிற இதை டேப்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல பரவாயில்ல, நல்ல குழந்தைங்களா பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணிக்கலாம், என்னென்ன குரூப் எல்லாம் ரேர் குரூப் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வா, இந்த மாதிரி குரூப்புக்கெல்லாம் அப்படியே சும்மா லேக்ஸில் கொட்டு எனக்கு பிரச்சனை இல்லை, தாராளமாக உங்களுக்கு ஒரு குழந்தைக்கு 20 lakhs நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. ஆனால் இன்னும் ஒரு வாரத்துக்கு நீங்கள் எங்கேனா பத்திரமா வச்சுன்னு இருக்கணும். சார் இப்போவே எங்கள் பொழப்பு நார்னு இருக்குது சார், அங்கங்கே போயிட்டு போலீஸெல்லாம் எங்களை ஒரு பக்கம் துரத்துன்னு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த பொண்ணு இருக்கே, சோப்பு நீர் ஆடப்பட பொண்ணு, இவளோட அம்மாவும் அப்பனும் அப்படியே சும்மா தேடுன்னு தேடல் வேட்டையில் இறங்கினாங்க. கொஞ்சம் செல்வா காக்கிறதுனால போலீஸெல்லாம் விட்டு தர்றாங்க, போலீஸெல்லாம் விட்டு தர்றாங்க. இவங்களால எனக்கு பிரச்சனை வந்துடும். இதுக்கு மேலேலாம் அங்கே நான்லாம் வரமாட்டேன். இந்த டேட்டில் நான் கால் பண்ணுறேன், இருந்தால் சொல்லுங்கள், இல்லைனா நான் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு காசு கொடுக்குறது நான் சும்மாவா, உங்களுக்கு காசும் வேணும், ரிஸ்க்கு எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அவர் போயிடுறாரு. உடனே வேற வழி இல்லாமல் அக்கா என்னக்கா இவர் இப்படி பேசிட்டு போறாரு, சரி அவரை கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு சார் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா. சரி அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போக சார்னு சொல்லிட்டு சொல்ல, நாங்கள் 20 lakhs அதுக்கு மேலே இப்போதைக்கு அட்வான்ஸ் கொடுக்க முடியாது, அட்வான்ஸ் அவ்வளோதான், அதுக்கு மேலே கொடுக்க முடியாது, இதை வச்சுன்னு நீங்கள் எப்படி பாதுகாப்பாக இருக்கணுமோ சேஃப்டியாக இருங்க, அதுக்கப்புறம் மீதி 40 lakhs நான் வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சரி ஓகே, கிடைச்ச வரையும் லாபம், வந்ததாக லாபம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நைஸாக ஒரு பக்கம் கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அதே சமயத்தில் நம்ம மல்லி பார்த்துறாங்க. ஃபோன் பண்ணி தீபக் சொல்கிறாங்க. தீபக் உடனே போலீஸ் அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க, இந்த இடத்துல இங்கே தான் இருக்காங்க, நீங்கள் டக்குன்னு வந்தால் எல்லாரையும் ஒரே மட்டும் கைது செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது கேட்டது போலீஸ் ஒரு பக்கம் விறுவிறுன்னு வர ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சூறாவளி கிளம்பி அதே சமயத்தில் நம்ம மல்லி போய் ஆட்டத்தை ஒரு பக்கம் குழம்பு பார்க்குறாங்க. மல்லியை பிடிச்சி அங்கேயே கட்டி போட்டுறாங்க. வெண்பா பக்கம் டேய் தக்காளி வாட்சி, உங்களுக்கு எதுக்கு அந்த வேலை சொல்லு, உங்கள்கிட்ட நான் அப்போவே படித்து சொன்னேன், பொறுமை கடலினும் பெரிது, நீ பார்த்துட்ட லொக்கேஷனாக கண்டுபிடிச்சிட்ட, இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் போலீஸில் எல்லாரும் வந்துடுவாங்க, அதுக்கப்புறம் உனக்கு போயிட்டு அங்கே சண்டை போடுறதுக்கு
போகிறதுக்கு என்ன, இப்போ நீ போய் அங்கே மாட்டி உடனே உன்னை சரி வந்துக்கிறா அப்படின்னா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து அவங்க லொக்கேஷனை மாற்றி திருப்பியும் உங்களை தேடி கண்டுபிடிச்சி அப்பா பிடிக்கிறதுக்குள்ள தலைவலி எடுத்துடா சாமி அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் புலம்புடுறா நம்ம மல்லிக்கு. ஆனால் கொஞ்சம் மூளையே இல்லைங்க. மல்லி அப்படியே அந்த படத்துல எல்லாம் பார்க்குறாங்கல்ல, அப்படியே சும்மா நம்ம போனதான் அப்படியே சும்மா ஹீரோயின் இருந்தால் அப்படியே சும்மா பட் 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 படா பட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அடிச்சு தூக்கி தும்சம் மட்டும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசுல எண்ணம் போல. அந்த எண்ணம்னா உன்னை அடின்னு அடிக்க போகுது என்னைக்குன்னு தான் தெரியலாது அப்படின்னு சொல்லிட்டு நாமளே ஒரு பக்கம் சொல்லலாம். சரி இந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் போயின்னு இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கதிரேசன் இருக்கார்ல, அவர் வந்து நம்ம மாஸ் என்ட்ரி கொடுக்குறாரு. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு அவரும் வந்துடுறாரு, அவருக்கும் இன்ஃபார்ம் போயிடுது. ஆனால் விஜய்க்கு யாரும் சொல்லலை. விஜய் ஆல்ரெடி அடிபட்டு இருக்கார்ல, அதனால அவருக்கு சொல்லி அவர் எங்கன்னா உளுந்து எழுந்து கை காலை திரும்ப உடைச்சுன்னு எதுக்கு அந்த வம்பு, விஜய் கிட்ட சர்ப்ரைஸாக அழைச்சிட்டு போய் வெண்பாவை ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்காங்க. இப்போ வெண்பா கிடைப்பாங்களா கிடைக்க மாட்டாங்களா, வெண்பாவை பிடிப்பாங்களா பிடிக்க மாட்டாங்களா, என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற பல சந்தேகங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் போலீஸ் அதிகாரி இவங்க கிளம்புறதுக்குள்ள அந்த லொக்கேஷனுக்கு வந்துடுறாங்க. வந்து ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. உள்ளே இருக்கிற எல்லாருக்கும் ஃபர்ஸ்டே நாங்கள் சொல்லிடுறோம், தேவையில்லாமல் நீங்கள் தப்பிக்கணும் ஓடணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்டே என்கவுண்டர் பண்ணிட்டு போயிட்டே இருந்துருவோம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக.